ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நம்ம 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 5, ஓகேவா. அண்ட் இது பார்த்தோன்னா 2024 ஜான்வரி 6 நடந்த இன்னொரு எக்ஸாமினேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் தமிழ் தகுதி தேர்வில் மொத்தமாக 100 வினாக்கள் இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக 100க்கு நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உதகமண்டலம், ஓகேவா. உதகமண்டலம் இதோடைய மறு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உதகமண்டலம் அப்படின்னா உதகை அப்படிங்கிறது அதோடைய மறு பெயர். நெக்ஸ்ட்டுமே மறு பெயர் வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டை இதோடைய மறு பெயர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. வண்ணை, ஓகேவா. வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வண்ணை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மறு பெயர் நாகப்பட்டினம். இதோடைய மறு பெயர் கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேவா. நாகை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கலைச்சொல் அறிக. தீசிஸ். தீசிஸ் இதோடைய கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா. தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. சினிமா. சினிமா இதோடைய தமிழ் சொல் திரைப்படம் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீ ஏ செய் என்று கூறுவது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வரும் இல்லையா. ஏவல் விடை, ஓகேவா. இந்த வேலையை செய்வாயா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ ஏ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுறது ஏவல் விடை. இது செய்யாமல் இருப்பேனா அப்படி கேட்டாங்கன்னா வினா எதிர் வினாதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுட்டு விடை, ஓகேவா. இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி கூறுறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல், ஓகேவா. உடன்பட்டு கூறல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. நேர் விடை, ஓகேவா. கடைக்கு போவாயா அப்படின்னா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நேர் விடை. போக மாட்டேன் அப்படின்னா மறை விடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு. அடுத்தது கலைச்சொல் கல்ச்சுரல் அகாடமி. கல்ச்சுரல் அகாடமி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. பண்பாட்டு கழகம், ஓகேவா. அதெல்லாமே பாருங்கள் பண்பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. நிறுவனம், குழுமம், மையம் இதெல்லாமே வராது. பண்பாட்டு கழகம் தான் கரெக்டு. அடுத்தது பின்வரும் கலைச்சொலுக்கு தமிழ்ச்சொல் டிக்கெட் இன்ஸ்பெக்டர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் பயணச்சீட்டு ஆய்வர், ஓகேவா. ஸோ இது ஆன்சர் கொடுக்கல. ஆன்சர் ஆப்ஷன் சரி இருக்குது. ஆன்சர் இருக்குது ஹைடாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட், ஓகேவா. பயணச்சீட்டு ஆய்வர் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். இன்ஸ்பெக்டர், ஓகேவா. இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆய்வர் அலுவலர் வராது. அடுத்தது பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இதுக்கேற்ற உவமை தொடர்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட், ஓகேவா. அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். ஸோ இதுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதான் கரெக்டு. பசுமரத்தாணி போல் வராது. அது நல்லா மனசில் பதிகிறது இல்லையா, அதுக்கு தான் வரும். எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல தான், வெளிப்படைத்தன்மை. ஸோ அதுவுமே வரும். அதாவது எளிதில் விளங்கும் அனைவருக்கும். ஸோ அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஓகேவா. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம். வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அண்ட் எளிதில் பொருள் விளங்கும் இதுக்குமே ஆப்ஷன் சி தான் கரெக்டு சொல்கிறாங்க, ஓகேவா. பசுமரத்தாணி போல் இந்த இடத்துல வராது. அது வேறு மீனிங்கில் வரும். அதாவது மனதில் நன்றாக பதிகிறது. ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் வரும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகேவா. தற்செயல் நிகழ்வு, ஓகேவா.
தற்செயலாக நிகழ்ந்தது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. அடுத்தது கொடி கட்டி பறத்தல் என்னும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. கொடி கட்டி பறத்தல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, புகழ் பெற்று விளங்குதல். அடுத்தது எவ்வகை வினை? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, பிற வினை. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என்ன? கண்டெழுதுக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம்? படிக்க வைத்தார். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, பிற வினை. ஓகேவா? படிக்க வைத்தார். ஸோ பிற வினை. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஸோ 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டாக புரிஞ்சிருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, பூக்களை பறிக்காதீர். அது வந்து கட்டளை தொடர். இது வந்து கரெக்ட் இல்லையா? ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா உணர்ச்சி தொடரில் வரணும் இல்லையா? இது நாற்காலி. ஸோ அது வந்து தவறாக இருக்குது. இது நாற்காலி, அவன் மாணவன். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு செய்தி தொடர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து உணர்ச்சி தொடரில் வராது. உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார்? ஸோ இது வந்து ஒரு வினா தொடரில் இருக்குது. ஸோ இதுவுமே தவறானது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதில் கரெக்டாக பொருந்திருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது விடைக்கேற்று வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான், சாரி ஏ தான். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஸோ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது விடைக்கேற்று வினா. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஸோ இதுக்கேற்று வினா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? ஓகேவா? வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்தது விடைக்கேற்று வினா. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர்? ஓகேவா? எதனால், எங்கு, ஏன் அதெல்லாம் வராது இல்லையா? பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஸோ அதுக்கான வினா வந்து யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர். அடுத்தது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். பணிந்து அப்படின்னா பணிவுடன் நடத்தல், பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆசிரியர் கட்டளை இடலாம். ஸோ அதுக்கு வந்து பணித்துன்னு சொல்லிட்டு வரலாம். மாணவன் வந்து பணிந்து நடக்குது, பணிவுடன் நடத்தல். ஓகேவா? அந்த மாதிரி மீனிங். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்லேயுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகைவரை பரணி வென்றதை பாடும் இலக்கியம். ஸோ அதில் முறையான வரிசையில் அமைந்த சொற்றொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டுமே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? ஓகேவா? கரெக்டான ஆர்டரில் அமைஞ்சது ஆப்ஷன் சி தான். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசை. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? தா, பா, பி, போ, சாரி பே. ஓகேவா? தவில், படகம், பிடில், பேரியாழ். அதான் வந்து கரெக்டான அகர வரிசை. அடுத்தது அகர வரிசை தான். உயிரெழுத்து சொல்லுமே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுதான் வரணும், ஐ. அடுத்தது கா, சி, தா, தே. ஓகேவா? அடுத்தது அகர வரிசை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. இத்து, இந்து, இப்பு, அப்படி தானே வரும். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதோடைய வினைமுற்று கேட்டிருக்காங்க. வினைமுற்று. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. பாடினாள். ஓகேவா? பாடி அப்படின்னா பாடினாள். அடுத்தது வினைமுற்று. கீழ்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஏவல் வினைமுற்று சொல்.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா. ஓடு அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று சொல். ஸோ அது வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கட்டளை பொருளில் வருது இல்லையா, ஏவல் பொருளில் வருது, அதில் ஓடு அப்படிங்கிறத ஏவல் வினைமுற்று சொல். இதெல்லாம் என்னது, செல்க, வாழ்க, வாழி இதெல்லாமே என்ன வினைமுற்று சொல் தெரிஞ்ச சொல்லுங்கள். காய அதெல்லாம் வரும் இல்லையா. அடுத்தது விளைவது, வேர்ச்சொல்லை தருக. விளைவது இதோடைய வேர்ச்சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விளை அப்படிங்கிறது தான் இதோடைய வேர்ச்சொல். அடுத்தது வருக, வேர்ச்சொல். வருக. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, வா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அறியேன், இதோடைய வேர்ச்சொல். அறியேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அறி. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதெல்லாமே ஒரு மரத்தினுடைய எந்த பகுதியை குறிக்குது? தாறு, கொத்து, கதிர், சீப்பு எல்லாமே குலை வகையை குறிக்குது இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலை, குகை. மலை, குகை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொற்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, பிலம், முளை. ஸோ இது ரெண்டுமே வந்து மலை, குகை அப்படின்னு சொல்லிட்டு தான் பொருள் தரும். அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணை வந்து கேட்டிருக்காங்க. வாழை, வாழை. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லையா. இந்த வாழை அப்படின்னா அது வந்து மீன் கிடைக்கும், வாழை மீன் சொல்லுவோம் இல்லையா. அண்ட் இந்த வாழை அப்படின்னா வாழை மரம். அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. சிரம் என்பதன் பொருள். சிரம் அப்படின்னா தலை இல்லையா. ஸோ இந்த தலை தான் வரும், இந்த தலை வராது. நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. கிண்ணம், கிண்ணம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா. கிண்ணம், இந்த கிண்ணம் அப்படின்னா சிறு பாத்திரம் நமக்கு தெரியும். அண்ட் இந்த கிண்ணம் அப்படின்னா துன்பம் ஓகேவா. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது கிரெடிட் கார்டு, இணையான தமிழ் சொல். கிரெடிட் கார்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கடன் அட்டை. டிஜிட்டல், இணையான தமிழ் சொல். டிஜிட்டல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, மின்னணு மயம் ஓகேவா. கணினி மயம்லாம் வராது. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். அடுத்தது வலுவு சொற்களை நீக்குதல், பிழையற்ற தொடரை தேர்க. வலுவு சொற்கள் திணை வலு இல்லாமல் எழுதணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேவா. செழியன், வந்தான். இது வந்து ஒரு உயர்திணை ஆண் பாலை குறிக்குது, அதில் வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சந்தி பிழை நீக்கி எழுதுக. வல்லினம் மிகும் இடங்கள் கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு ஓகேவா. அண்ட் இதில் இந்த ரா வேறுபாடுமே கொடுத்துருக்காங்க. சிறப்பு இதான் வரணும், சிறப்பு பெயரும் உண்டு. இதுலையுமே பாருங்கள் ரா வேறுபாடு தப்பாக கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு. அடுத்தது சரியான மரபு சொல்லை இணைக்க. கமுகு அதாவது பாக்கு, இதோடைய இலை பெயர் வந்து கேட்டிருக்காங்க. கமுகு அப்படின்னா அதுக்கு பாக்கு வரும்னு சொல்லிட்டு பெயர். இதனுடைய இலை பெயர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேவா, கூந்தல். இது வந்து 6th இருக்குது ஓகேவா. கமுகு, பாக்குது, இதோட இலை பேர் வந்து கூந்தல். அண்ட் 10th இதை பற்றி நம்ம விரிவாகவே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் இலக்கண வகைகள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இலக்கண வகைகள் அதில் பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இல்லையா, தொடை. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இல்லையா. ஸோ அது கூட சேர்ந்து தான் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம். தொடை அப்படிங்கிறது இலக்கண வகையில் வராது. அடுத்தது பொருந்தாத சொல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. ஸோ இதெல்லாமே குற்றியலுகர சொற்கள் இல்லையா, அதில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வரும், பஞ்சு ஓகேவா. மற்ற எல்லாமே பாருங்கள் வன் தொடர் குற்றியலுகரம். இத்து, இக்கு, இட்டு வந்திருக்குது. இது வந்து மெல்லிடத்தில் வந்திருக்கு. ஸோ பொருந்தாது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனை, மிதவை, நீகான், தெப்பம். இதில் பொருந்தாத சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, நீகான் ஓகேவா. ஸோ மற்ற எல்லாமே வந்து கடல் கலன்களை வந்து குறிக்குது. இந்த நீர்நிலைகளை செல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கலன்களை குறிக்குது. நீகான் அப்படிங்கிறது அதை ஓட்டுறவங்களை குறிக்கு இல்லையா. ஸோ பொருந்தாது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஐயம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தெளிவு. ஐயம் அப்படின்னா டவுட், சந்தேகம் சொல்லணும் இல்லையா, அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு.
அடுத்தது எதிர்ச்சொல் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சோர்வு. ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு. அடுத்தது எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. எளிது. எளிது இதோடைய எதிர்ச்சொல் அரிது. அடுத்தது பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பூட்டுங்கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள். ஆன்சர் ஆப்ஷன் பி. வானம் கூட்டல் அறிந்த சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வானம் கூட்டல் அறிந்த. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வானம் அறிந்த. அடுத்தது மானம் கூட்டல் இல்லா சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் பி மானமில்லா. நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட பத்தியை படித்து சரியான வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிற. பத்தி வந்து சூரிய குடும்பத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம அதை பார்க்காம ஆன்சர் பண்ணலாம். புதன் அப்படி சொல்லிட்டு தான் வரும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி கோள்கள் அமைந்துள்ளன. பண்டைய தமிழர் 9 கோள்கள் வந்துச்சு. ஸோ புதன் வச்சு இங்கே வந்து வருது. பட் முதன்மையான கோள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணலை. ஓகேவா. ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணப்படலை. பட் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கோள் வந்து புதன் தான். ஓகேவா. முதன்மையான கோள் வந்து அதுதான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா. புதன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சூரிய குடும்பத்தில் முதன்மையாக போற்றப்படுவது சூரியன். பட் அது வந்து கோள் கிடையாது இல்லையா. ஸோ அதை சுற்றி தான் கோள்கள் வந்து இருக்குது. ஸோ முதன்மையான கோள் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? ஓகேவா. சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அழைத்தனர். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கோள்மீன். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் நம்ம அப்படியே பார்த்துருப்போம் இல்லையா. அறிவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் தான். புதன் இக்கோளுக்கு அறிவன் என்றும் பெயர் உண்டு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவன். அடுத்தது வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள். ஸோ நமக்கே தெரியும். அப்படினால அதை பார்த்துடலாம். வியா என்றால் பெரிய என பொருள்படும். ஓகேவா. எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. வியாழன். அடுத்தது சங்கப்புலவர்கள் டேஸ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் வானியல் சிந்தனை. ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது கலைச்சொற்களை அறிதல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி செவ்விலக்கியம். ஓகேவா. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். ரீஜியனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம் சொல்லிட்டு வரும். மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம். டிவோஷனல் அப்படின்னா பக்தி இலக்கியம் சொல்லிட்டு வரணும். அடுத்தது பிழையற்ற தொடர். ஒருமை பன்மை பிழை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. அவை அல்ல. ஓகேவா. பன்மையில் வந்து அவை அல்ல, அதான் கரெக்டு. அடுத்தது பொறுத்துக. ஒருமை பன்மை பிழை தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆண் பால் அப்படின்னா என்ன வரும்? அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பெண் பால் அப்படின்னா அல்லல். ஒன்றன் பால் அப்படின்னா அன்று. பலவின் பால் அப்படின்னா அல்ல. ஓகேவா. ஆண் பால் அப்படின்னா அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பெண் பால் வந்து அல்லல். ஒன்றன் பால் இது வந்து அன்று. பலவின் பால் அப்படின்னா அல்ல. இது உயர்திணை. ரெண்டாவதுக்கு வந்து செகண்ட் 2 வந்து என்னது அக்ரீனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை கண்டறிக. அகைன் ஒருமை பன்மை தான். நான் இதுக்கு ஏற்ற சரியான ஒருமை பன்மை வார்த்தை வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி நான் அல்லேன். ஓகேவா. நான் அல்லேன். ஸோ இந்த இடத்துல அவன் வந்தால் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் அப்படின்னா அல்லேன். அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. பிறமொழி சொற்கள்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளாளம் அப்படின்னா நஞ்சு. அந்தம் அப்படின்னா முடிவு. அயன் பிரம்மன். மால் அப்படின்னா திருமால். விஷ்ணு. மால் அப்படின்னா விஷ்ணு. திருமால் எல்லாமே வரும் இல்லையா. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கதலி அப்படின்னா வாழை. பூகம் அப்படின்னா கமுகு. கவரி அப்படின்னா சாமரை.
மஞ்சள் அப்படின்னா மாளிகை. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. அடுத்தது பிழை திருத்துதல். ஒரு ஓர். ஸோ இதுக்கு வந்து கரெக்டானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஒரு நண்பர் தான் கரெக்ட். இதில் நான் அப்படிங்கிறது உயிரெழுத்து அல்லாத சொல், அதனால் ஒரு அப்படிங்கிறதான் வரணும், கரெக்டு. பட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தோழி வந்து உயிரெழுத்து அல்லாத சொல், ஒரு தான் வரணும், பட் ஓர் இருக்குது, ஸோ தப்பு. அடுத்தது அறை, ஆங்கிறது உயிரெழுத்து சொல், அதனால் ஓர் வரணும், பட் ஒரு வந்திருக்கு, தப்பு. அது மாதிரி நூல் அப்படிங்கிறது உயிரெழுத்து அல்லாத சொல், ஒரு தான் வரணும், பட் ஓர் வந்திருக்கு. ஸோ சரியான விடை வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஒரு பிழை தான். புத்தகம். ஸோ இது வந்து உயிரெழுத்து அல்லாத சொல் இல்லையா, அதில் ஒரு புத்தகம் அப்படின்னு தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு. மாடு அப்படிங்கிறதுமே உயிரெழுத்து அல்லாத சொல், அதனால் ஒரு மாடு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பிழையற்ற தொடரை எழுதுக. ஒருமை பன்மை பிழை. இவை அப்படிங்கிறது வந்து பன்மை இல்லையா, ஸோ இவை நல்ல பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சொற்கள் வந்து இடமாறி இருக்குது. ஸோ இதில் சரியான ஆர்டர் வந்து ஆப்ஷன் சி. சிறந்த சொற்களை அரங்கேற்றுதல் பண்டை கால வழக்கம். அடுத்தது எவ்வகை தொடர். என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது வந்து ஒரு செய்தி தொடர் இல்லையா, எவ்வகை தொடர், செய்தி தொடர். அடுத்தது சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கல், இதோடைய கூட்டப்பெயர். ஸோ இது வந்து கற்குவியல் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். குவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வராது, கற்குவியல். ஓகேவா? அடுத்தது புல், இதுக்கு சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. புல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, புல் கட்டு அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஆசிரியப்பாவின் ஓசை. ஆசிரியப்பாவின் ஓசை வந்து அகவல் ஓசை. நெக்ஸ்ட்டு மலர் உண்டு பெயரும் உண்டு. இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? மலர் உண்டு பெயரும் உண்டு. ஸோ ரெண்டு தொடராக இருக்குது, அதை ஒரு தொடராக மாற்றினா எப்படி எழுதலாம்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, மலரும் பெயரும் உண்டு. ஓகேவா? இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்ச தொடர் எது? ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்ச தொடர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். ஓடி வந்தாள். ஓகேவா? ஓடி அதுதான் வினை எச்சம். ஓடினாள் அப்படின்னா வினை முற்று. ஓடிய அப்படிங்கிறது பெயரெச்சம் இல்லையா, ஸோ ஓடு அப்படிங்கிறது வேர்ச்சு. அடுத்தது கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ மற்றெல்லாம் பார்த்தோன்னா நேனோ டெக்னாலஜினா மீனுன் தொழில்நுட்பம் சொல்லிட்டு வரணும். அல்ட்ரா வயலட்னா புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். சரியான இணை ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது காஸ்மிக் ரேஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விண்வெளி கதிர்கள். அடுத்தது வேர்ல்ட் விண்ட், கலைச்சொற்களை அறிதல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சுழல் காற்று. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கு கொஸ்டின். பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். கூற்று, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ரெண்டாவது, காருகர் என்பதன் பொருள் சிற்பி. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். நாலாவது, இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள்கள் சந்தனமும் அகிலும். ஓகேவா? ஸோ இதில் 4 கூற்று இருக்குது, அதில் எது சரி எது தவறு? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. இந்த வரிகள் வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற வரிகள் அப்படிங்கிறது கரெக்டானது. அடுத்தது காருகர் அப்படின்னா சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு வராது. காருகர் அப்படின்னா என்ன வரும்? நெய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது நகரம் என்பது எதிர்ச்சொல் வந்து கிராமம் அப்படிங்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து கரெக்டாக என்ன வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது 4th ஒன், இதில் குறிப்பிடப்படக்கூடிய நறுமண பொருட்கள் வந்து சந்தனம் அகில். ஓகேவா? ஆரமும் அகில்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ சந்தனம் அகில் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ சரியான கூற்றுகள் வந்து 1ம் 4ம் சரி. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். 2,
காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. 3 காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1, 3 வந்து சரி. ஓகேவா. ஜூன் 15 வந்து காற்று நாள். அதுக்கப்புறமாட்டி தமிழர்கள் வந்து அதில் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் இதில் தமிழகம் வந்து 2ஆம் இடம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அது வந்து தவறானது. அப்போ எத்தனாவது இடம் சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை கோடை. கொடை கோடை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. கொடை அப்படின்னா ஈகைன்னு சொல்லிட்டு பொருள். கோடை அப்படின்னா வெயில் காலம். அடுத்தது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக. மறி மாறி. ஓகேவா. மறி மாறி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. மறி அப்படின்னா மறித்தல் தடுத்தல் சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா. அண்ட் மாறி அப்படின்னா வேறுபடுதல் மாறி வருதல். ஸோ அந்த மாதிரி. அடுத்தது குறில் நெடில் மாற்றம் வரம் வாரம். வரம் வாரம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. வரம் அப்படின்னா அது வந்து ஒரு அருள்னு சொல்லலாம் இல்லையா. வரம் கிடைச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அருள். வாரம் அப்படின்னா கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உண்டு. அடுத்தது இரு பொருள் தருக. திங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. மாதம் அண்ட் நிலவு. அதாவது தை திங்கள் முதல் நாள் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. திங்கள் அந்த இடத்துல மாதம்னு சொல்லிட்டு பொருள் வரும். அண்ட் திங்கள் அப்படின்னா நிலவையும் குறிக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது மதி என்பதன் இருபொருள் தருக. மதி என்பதன் இருபொருள். ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். மதி அப்படின்னா அறிவுன்னு பொருள் உண்டு, நிலவு அப்படின்னு பொருள் உண்டு. அடுத்தது தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி டேஸ். இடத்துல என்னது வரும்? தனது, தான், தாம், தன்னால் என்னது வரும்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடி டேஸுடன் மழை வந்ததால் அருவி மலையில் டேஸ் விழுந்தது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையிலிருந்து விழுந்தது. ஓகேவா. இது வந்து இணைப்பு சொல் வச்சு கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம், டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஸோ இது வந்து நம்மளே ஈஸியாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இருந்தாலுமே இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி மொழி திறன் பயிற்சி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து இது இருக்குது. பர்டிகுலராக இந்த கொஸ்டின் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அடுத்தது சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. அதனால். ஓகேவா. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமெரிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. மேலும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஸ் துன்பப்பட நேரிடும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இல்லையா. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்தது வினாச்சொல். திருக்குறளை இயற்றியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ யார். அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுவது டேஸ். எறும்பு பாடுவது எதற்காக. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி, ஏன் அதெல்லாம் வராது இல்லையா. எறும்பு பாடுவது எதற்காக அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அடுத்தது பொருத்தமான காலத்தை சுட்டுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். ஸோ ஆப்வியஸாக எதிர்காலம் இல்லையா. அடுத்தது பொருத்தமான காலம். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். ஸோ இது வந்து ஆப்வியஸாக இறந்த காலம். அடுத்தது பொருத்தமான காலம். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். ஓகேவா. நடக்கின்றனர். ஸோ இது வந்து நிகழ்காலம். கிறு கின்று ஆண் இன்று ஸோ அந்த மாதிரி வந்தாலே நிகழ்காலம் சொல்லலாம் இல்லையா. இதில் கின்று அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ நடக்கின்றார். ஓகேவா. நடக்கின்றனர் நிகழ்காலம். அடுத்தது விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது.
நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். திருமணத்திற்கு போய் வாரான். ஸோ இதில் எழுத்து வழக்கு வந்து போய் வருகிறான் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொல். அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஓகேவா? ஸோ ஈஸியாக எழுதலாம். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சிறிது உட்கார்ந்து போ. சிறிது உட்கார்ந்து போ. ஸோ இதில் உட்கார்ந்து அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் இல்லையா? உட்கார்ந்து அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, உட்கார்ந்து எழுத்து வழக்கு. அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். எழுதாத அறிஞர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். ஓகேவா? அந்த இடத்துல ஒரு 3/4 புள்ளி. எழுதாத அறிஞர் இலர். எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். ஸோ இந்த இடத்துல காமா கண்டிப்பாக வரணும். இலர் ஃபுல் ஸ்டாப் வருது. அடுத்தது பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. ஓகேவா? ஸோ எல்லாமே ஈஸியாக எழுதலாம். அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். ஸோ எல்லாம் பாருங்கள் லெசனுக்குள்ளே இருந்து தான் வந்திருக்குது. ரோபோ பற்றி ஒரு லெசன் இல்லையா 6th, அதில் தான் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம எழுதலாம் இல்லையா? இது என்னோடு பேசியதே. ஸோ அதை வந்து நம்ம கொட்டேஷன் மார்க்கில் போடலாம். அண்ட் பேசியதே அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியக்குறின்னு சொல்லலாம். என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். ஸோ அந்த இடத்துல காமாவது லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். கொஸ்டின் பேப்பர் நம்பர் 5 நம்ம 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். அண்ட் நீங்கள் இதில் 100க்கு எவ்வளோ கேள்விகள் வந்து கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.